அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. மனிதர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை. மனிதன் 6 அறிவை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதர்களுக்கு அல்லாஹ் சிந்திக்கும் திறனை தந்திருக்கின்றான். இந்த சிந்திக்கும் திறமையை வைத்து நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எந்த முறையில் வாழ வேண்டும், எப்படி உலகத்தில் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தீன் என்பது மனிதன் நேர்வழி பெறுவதற்காக தான் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை, வணக்கத்திற்கு உரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நிலைநாட்டினார்கள். மனிதர்கள் பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். தீய பழக்க வழக்கங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமுதாயமாக பிரிந்து மனித சமுதாயம் வெவ்வேறு சமுதாயமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. மனிதர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்தந்த சமுதாயத்தில் ஒரு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். தீன் என்பது ஈமானுடைய 7 ஈமானுடைய பரல்களை கொண்டு உள்ளது. அது என்னென்னவென்றால், அல்லாஹ்வை நம்புவது, இறைவனை நம்புவது, அல்லாஹ் ஒருவனே என்பதை நாம் நம்புவது, அல்லாஹ்வுடைய கிதாபுகளை நம்புவது, தோரா, இன்ஜில், ஜபூர், குர்ஆன் ஆகிய இந்த வேதங்களை எல்லாம் நம்புவது, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை நம்புவது. அல்லாஹ் நமக்கு கண்ணுக்கு தெரியாத வெளிச்சத்தை கொண்டு அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குமார்களை, அல்லாஹ்வுடைய தேவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். 4வதாக நபிமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகள் என்றும் கூறலாம். 5வதாக மௌத்தை நம்ப வேண்டும். 5வதாக மௌத்தை, நமக்கு பிறப்பு ஒன்று இருப்பதை போன்று மரணமும் இருப்பதை நாம் நம்ப வேண்டும். 6வதாக மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொள்ள வேண்டும். மறுமை, இம்மை வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை முடிந்த பிறகு மறுமை என்கின்ற ஒரு வாழ்க்கை இருப்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அனைத்து மனிதர்களும் கியாமத் நாளில் நம்முடைய அமல்களை பற்றி அல்லாஹ் கேள்வி கணக்கு வைத்திருக்கின்றான். 7வதாக நாம் விதியை நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை விதியை கொண்டுதான் நடைபெறுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.